வேளாண் பூமி. இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, ஒரு பயிர் முறை ஒத்து வராது, ஊடு பயிர் முறையே ஒத்து வரும் என சொல்கிறார் சேலம் மாவட்டம் அபிநவம் கிராமத்தில் ஒருங்கிணைந்த கலப்பு பண்ணை வைத்திருக்கும் திரு ஜெயராமன் அவர்கள். இவர் தென்னந்தோப்பில் வாழை, பாக்கு, பசுந்தீவன பயிர்களை ஊடு பயிராக சாகுபடி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் கலப்பு பண்ணையத்தில் ஆடுகள், மாடுகள், மீன், கோழி வகைகள், தேனீ ஆகியவர்களை வளர்ப்பதால் நல்ல லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் அனுபவங்களை நீங்களே பாருங்களேன். ஊடு பயிரே உயர்த்த வழிவகுக்குங்கிற அந்த கோட்பாட்டில் இதை இடைப்பயிராக பண்ணியிருக்கோம் நாங்கள். இது தவிர இதை தோப்புக்குள்ளார அசோலா, மாட்டுக்கு தேவையான கோஃபோர், இது எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஒரு மீன் பண்ணை, இது எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைந்த முறையில் பண்ணியிருக்கோம். இது குறிப்பாக எடுத்துக்கிட்டாக்க இந்த தோப்பில் 24 அடிக்கு 24 அடி தென்னை மரம் இருந்தது. அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வாழை குறுக்க வச்சோம். அதாவது சாதாரணமாக வாழையை தனி பயிராக பண்ணும்போது 1200 வாழை நம்ம பண்ணுறோம். இப்போ ஊடு பயிராக பண்ணும்போது 900 வாழை அதில் பண்ணுறோம். ஒன்றுக்கு ஒன்று 7 அடி வித்தியாசம் வர மாதிரி வச்சுருக்கோம். அந்த வாழை இப்போ வந்து தனி பயிராக தோப்பாக இருந்ததுனாக்க ஒரு ஏக்கரில் 70 தென்னை மரம் வரும். அதை நம்ம குத்தகை கொடுக்கும்போது 14,000 ரூபா மட்டும்தான் அதில் வருமானம் கிடைக்கும். அதில் ஒரு 10,000 ரூபா செலவு போச்சுன்னா ஒரு ஏக்கரில் 4,000 ரூபா மட்டும்தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. நாங்கள் இந்த ஊடு பயிராக பண்ணும்போது 900 வாழை நாங்கள் பண்ணுறோம். ஒரு வாழை வந்து 150 ரூபா அளவுக்கு எங்களுக்கு வருமானம் வரும். அதில் செலவு ஒரு 50 ரூபா போச்சுனாலும் ஒரு 90,000 ரூபாய் அதில் நமக்கு ஒரு உபரி வருமானமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்க மாட்டு கோஃபோர் இதில் ஊன்றோம். அது வந்து வருஷத்தில் ஒரு 20 டன் அளவுக்கு பசுமை தீவனம் அதில் கிடைக்குது. அது ஒரு உபரி வருமானமாக இருக்குது. இதை நிழலோடு வளரக்கூடிய பாக்கு மரத்தையும் இதில் வச்சுருக்கோம். ஆக தனி பயிராக பண்ணி வெறும் 14,000 ரூபாய் ஒரு ஏக்கரில் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஊடு பயிராக பண்ணும்போது ஒரு 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1,40,000 ரூபாயிலும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது. அதை தாண்டி இந்த தோப்பை தாண்டி அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் ஆடு வச்சுருக்கோம். இந்த ஆட்டுக்கு தேவையான அனைத்து பசுமை தீவனத்தையும் இந்த தோப்புக்குள்ளாரையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு உபரி வருமானமாக இருக்குது. ஆள்கொள்ளல் முறையில் நாங்கள் ஆடு வளர்த்துட்டு இருக்கோம். சாதாரணமாக உயர் ரக ஆடுகளை வாங்கும்போது ஒரு கணிசமான முதலீடு போட வேண்டியிருக்கோம். நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால், உயர் ரக அந்த ஆட்டை கிடாயை வாங்கிட்டு வந்து நம்மூர் ரக நாட்டின ஆடுகளோட அதை இணை சேர்த்து நாங்கள் அந்த உயர் ரகான கலப்பின ஆடுகளை நாங்கள் இங்கே தயார் பண்ணுறோம். அது வந்து மற்ற முதலீடு குறைவாகவும் வீரியமிக்க ஆடுகளையும் எங்களால் தயார் பண்ண முடியுது. சாதாரணமாக நாட்டாடு ஒரு வருஷம் வளர்த்தோம்னாக்க 12 கிலோ மட்டும்தான் கிடைக்கும். இந்த வீரிய ரக ஆடுகளை நம்ம பண்ணும்போது 8 மாசத்துல 40 கிலோ எங்களுக்கு கிடைக்குது. கண்கூட நாங்கள் அதை பார்க்குறோம். ஒரு மிகப்பெரிய லாபத்தை அதில் எங்களால் ஈட்ட முடியுது. ரெண்டாவது, ஒரு சேவை மனப்பான்மையோட நாங்கள் வச்சிருக்க அந்த உயர் ரக ஆடுகளை எங்கள் ஊரில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் அதை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். அவங்க ஆடு கொண்டு வந்தாங்களா அதை இணை சேர்த்துறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து நாங்கள் அதை அலோவ் பண்ணுறோம். அதனால இங்கே எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆடுகள் எங்கள் ஊரில் அது மாதிரி கலப்பின ஆடுகள் வளர்ந்துருக்கு. அதனால கிராம பொருளாதாரமும் மேலே வந்திருக்குங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ உயர் ரக ஆடுகள் நாங்கள் வச்சிட்டு இருக்கோம். அந்த உயர் ரக ஆடுகளில் எங்கிட்ட ஜமுனாபாரி, தலைச்சேரி, ஸ்ரோகி இது 3ஐயும் நாங்கள் வச்சிருக்கோம். தீவன பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே நம்ம நாட்டு இனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்தாவே அது வந்து குறைஞ்சபட்சம் இது 15 கிலோ வளருது, அது 40 கிலோ வளரும். இந்த ஆடு வந்து கொட்டில் முறையில் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே வந்து நிரூபணம் பண்ணியிருக்கோம். இதை மற்றவங்களுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டா நாங்கள் இங்கே சொல்லி கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் விவசாயிகள் வெளியிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கும் அதை பற்றிய விஷயங்களையும் நாங்கள் இங்கே அதை சொல்கிறதுல நாங்கள் ஒரு பெருமைப்பட்டுக்கிறோம். ஆட்டுக்கு வழங்கக்கூடிய தீவன முறையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க பசுமை தீவனம் மிகப்பெரிய ஒரு அதன் பங்கு வகிக்கிறது. அதுக்கப்புறம் அடர் தீவனம் சொல்கிறது வெளியில் நம்ம வாங்குறத விட அந்த அடர் தீவனத்தை நாமே தயார் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்க புண்ணாக்கு, தவிடு, தானியங்கள், இதோட மினரல்ஸ், கொஞ்சம் கருவாட்டுத்தூள், கொஞ்சோண்டு மினரல்ஸ், தாது உப்புக்கள், இதையெல்லாம் கலந்து நாங்கள் இங்கே தயார் பண்ணிக்கிறோம். நாங்களே தயார் பண்ணுறோம். இந்த ஆடு வளர்ப்பில் வந்து நாங்கள் எங்களுக்குனே தனியாக இந்த கிராமத்துக்குனே ஒரு தனி சிறப்பு உண்டு. 80,000 ரூபாயில் மாதம் 8,000 ரூபாய் லாபம் வர மாதிரி ஒரு திட்டத்தை தயார் பண்ணி இந்த பகுதி இல்லாமல் சேலம் மாவட்டம் முழுசும் அந்த திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து ஆடு வளர்ப்பு முறையில் அது எங்கள் கிராமத்துக்குன்னு உள்ள ஒரு திட்டம். அந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்க முழுக்க வெறும் வெள்ளாடு அதனுடைய கெடா குட்டிங்களாகவே வாங்கி அதை சுழற்சி முறையில் பண்ணும்போது மாதம் 8,000 ரூபாய் வருமானமும் வருஷத்துக்கு 18,000 ரூபாய் போனஸும் கிடைக்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் இங்கே திட்டத்தை தீட்டி நாங்கள் இங்கே பண்ணுறோம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் ஒரு 140 பேர் பண்ணியிருக்காங்க. எங்கள் கிராமத்தில் ஒரு 16 பேர் பண்ணுறாங்க.
வெளியில மற்ற இடத்துல இருந்து விவசாயிகள் எங்களை பார்த்து இந்த மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. அந்த திட்டமும் எங்ககிட்ட இருக்கு. அதையும் நாங்கள் வந்து பரிசாத்த முறையில் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாட்டு பண்ணை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 15 ஆண்டுகளை இந்த வச்சிட்டு இருக்கேன். நான் இங்கே நான் வச்சிருக்க ரகம் வந்து ஹோல்ஸ்டன் ஃப்ரீஷியன் சொல்ற ஒரு கலப்பின ரகத்தையும் ஜெர்சின்னு சொல்ற அந்த 2 ரகம் நான் வச்சிருக்கேன். மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு வந்து 2 விஷயங்களை அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடிப்படை, அதாவது நிரந்தர வருமானம் வராத நிரந்தர முதலீடுன்னு ஒண்ணு, 2வது திரும்பி வர இனங்கள்ல முதலீடு பண்றது. மாட்டு பண்ணை பொறுத்தவரை நல்ல காற்றோட்டம் உள்ள ஈரம் இல்லாத அந்த 2 விஷயங்களை மட்டும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு முதல்ல. அதுக்காக பெரிய முதலீடு அதில் பண்ண வேண்டியதில்லை. திரும்பி வர இனங்கள்ல அதிக முதலீடு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இதுல ஒண்ணு. அதுக்கடுத்து மாட்டு பண்ணை வெற்றிகரமா அமையணும்னு சொன்னா நிரந்தர முதலீடு கம்மியாகவும் திரும்பி வர இனங்கள் அதிகமாகவும், 2வது மாடு வாங்குறோம் இல்லையா, அதை வாங்கும் போது ஒரு சரியான ஆலோசனை பெறி அதை வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாடு வாங்குறதுல நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. உதாரணமா மனிதர்களுக்கு அங்க லட்சணம் பார்க்குற மாதிரி மாட்டுங்களுக்கும் அந்த உருவ அமைப்புல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மாடுன்னு சொன்னாக்க எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஒரு முக்கோண வடிவில் இருக்கிற மாதிரி மாடு இருக்கணும். முன்னால் இருந்து பார்த்தாலும் முக்கோணமா தெரியணும், அப்படியே சைடுல இருந்து பார்த்தாலும் முக்கோணமா தெரியணும். முதல்ல அந்த உருவ அமைப்பை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2வது மடியோட அமைப்பு, ஒரு முட்டையை வெட்டி அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல மடின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி 4 காம்புகளும் ஒரே ஈவனா இருக்கணும், ஒரே இடைவெளியில இருக்கணும். இந்த மாதிரி அந்த உருவ ஒற்றுமைகள் இருக்கிற மாட்டை வாங்கும்போது ஒரு 100% அந்த மாடு வந்து ஏமாத்தாது. ஓரளவுக்கு கறவை வந்து நல்ல கறவையா அமைஞ்சிரும். அதை முதல்ல நம்ம பார்க்கணும். மாடு வாங்கினதுக்கு அப்புறம் அதை பராமரிக்கிற விதம் இருக்கு. அதுல வந்து 2 விஷயங்கள், நோய் மேலாண்மை ஒன்று இருக்கு, தீவன மேலாண்மை ஒன்று இருக்கு. இந்த தீவன மேலாண்மைன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க அந்த மாட்டோட எடைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதனுடைய எடையை நம்ம வந்து கணக்கிட்டு அது பிரகாரம் நம்ம தீனி கொடுக்க வேண்டியிருக்கு. சாதாரணமா ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாடு நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னாக்க ஒரு 30 கிலோ பசுந்தீவனம், ஒரு நேரத்துக்கு 6 கிலோ அடர் தீவனம், அதுவும் இல்லாம ஒரு வேலைக்கு ஒரு 30 லிட்டர் தண்ணி, இந்த மாதிரி ரேஷியோவில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த விகிதாச்சாரப்படி நம்ம கொடுக்கும்போது கறவை குறையாமவும் நீண்ட கால கறவையாகவும் நமக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்கா என்கிட்ட இருக்க மாடுகள் எல்லாத்தையுமே கறக்கிறது வந்து நான் வந்து கறவை இயந்திரம் மூலமா நான் கறக்குறேன். அப்படி கறவை இயந்திரம் மூலமா கறக்கும்போது எந்த வித மாசும் போடாம ஒரு சரியான இதுல நம்ம வந்து கறக்குறோம். அதை அப்படி கறந்து எடுக்கும்போது நிச்சயமா வந்து விற்பனையில வந்து நமக்கு ஒரு நல்ல சந்தை வாய்ப்பு நிறைய இருக்கு. 2வது வந்து நாங்க பாலை வந்து நாங்க ஏற்கனவே எங்களுடைய நோக்கம் வந்து உற்பத்தியும் விற்பனையும் உடனுமே இருக்கணுங்கிற கான்செப்ட்ல தான் நாங்க இந்த விஷயங்கள்லாம் நாங்க பண்றோம். நாங்க கறக்கிற பாலை நேரடியா நுகர்வோருக்கு நாங்களே தரோம். உதாரணமா ஒரு குழந்தை வந்து டெலிவரி பிறந்ததுனாக்க எங்கிட்ட பதிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு முழு நேரமும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அல்லது ஒரு 10 மாசம் வரலாம் ஒரு மாட்டு பாலை நாங்களே சர்வீஸ் கொடுக்குறோம். நேரடியா அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் நாங்க கொடுக்குறோம். அதனால வந்து பால் விற்பனையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு விற்பனையில வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, சந்தை வாய்ப்பு இருக்கு. நாங்க இந்த பண்ணையை வெற்றிகரமா நடத்துறதுக்கு 2 விஷயங்கள் முக்கியம். தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை, 2வது விற்பனை. இந்த விஷயங்களை நாங்க முழுசும் நாங்களே கையில் எடுத்துக்கிறதுனால இதுல நாங்க வந்து வெற்றி பெற முடிஞ்சது. எங்களுக்கு வந்து இந்த நீர்வள நிலவள மேம்பாட்டு திட்டத்துல ஒரு டாக்டர் எங்க பகுதியில் போட்டிருக்காங்க. அந்த டாக்டர் வந்து மருத்துவர் நேரடியா எங்க பண்ணைக்கே வராரு. வாரம் ஒரு முறை நேரடியா அவர் வந்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குறாரு. தேவைப்படும் பொழுது நாங்க அவர் அழைப்பு கொடுத்தாக்க அவர் வந்து எங்க இந்த பண்ணையை பார்த்து அதுக்குண்டான மருத்துவ உதவிகளை எங்களுக்கு பண்றாரு. அதனால இந்த பண்ணையில வந்து 3 விஷயங்களை நாங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்ல விரும்புறோம். காற்றோட்டம் உள்ள ஈரமில்லாத ஒரு தளம், குறைந்த செலவில் இதை அமைச்சுக்கணும். 2வது தீவன மேலாண்மை, அது 2வது விற்பனை. அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா இந்த கறவை இயந்திரம் இதை பயன்படுத்துறது, இதனால வந்து எங்களுக்கு சுத்தமான பாலை நாங்க வந்து கறந்துடுறோம். 2வது தீவனத்தை வந்து நேரடியா போடாம எங்கிட்ட இருக்க அந்த மிஷின்ல தட்டு வெட்டும் இயந்திரத்தின் மூலமா வெட்டி போடுறதுனால அதை ஒரு 100% சேதாரம் இல்லாம அதை எங்களால திங்க வைக்க முடியுது. இந்த விஷயங்கள்லாம் கையாளும் போது நிச்சயமா பண்ணை வந்து ஒரு வெற்றிகரமான பண்ணையா அமையுங்கிறதுல ஒரு சந்தேகம் எதுவும் இல்லை. 2வது இப்போ இங்க இருக்கிற இந்த மாட்டோட சாணம் எல்லாமே நாங்க மறுசுழற்சி பண்றோம். இந்த சாணம் வந்து பயோகேஸ், சாண எரிவாயு ஒரு கலம்னு வச்சிருக்கோம். அது வந்து முதல்ல அமைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 30,000 to 40,000 ரூபாய் பெரிய இடத்துல அதை வந்து ஒரு கட்டுமான பணி பண்ணி அதுக்கப்புறம் பண்ண வேண்டியிருந்தது. அதில் நிர்மாணம் பண்றதுல மிகப்பெரிய சிக்கல்லாம் இருந்தது. ஆனா இப்போ வந்து ஒரு எளிய முறையில பிளாஸ்டிக்லயே அதை பண்ணி ஒரு 4,000 ரூபாயில அந்த கலனை அமைக்க முடிஞ்சது. அதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு மாட்டு சாணம் இருந்தாவே போதுமான, 4க்கு 4 அதை போட்டு அது வந்து ஒரு குடும்பம் 7 நபர் உள்ள ஒரு குடும்பம் அதை பயன்படுத்துற அளவுக்கு இந்த 4க்கு 4 இதே போதுமானது. அதை வந்து அந்த சாணத்தை வந்து நாங்க அதில் இதுக்கு சாண எரிவாயுக்கு பயன்படுத்துறோம். அதுல இருந்து வரக்கூடிய சாணத்தை திருப்ப எடுத்து நாங்க மண்புழு உரத்துக்கு தயார் பண்றதுக்கு அதையும் பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சாணத்தை முழுக்க மறுசுழற்சி பண்ணி
அதை உரமா கொண்டு போயிட்டு நாங்க நிலத்துல போடுற அளவுக்கு இந்த விஷயங்களை பண்ணியிருக்கோம். இதுல மாட்டோட மூத்தத்தை ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி அதையும் நாங்க வந்து பாசனத்துக்கு நாங்க பயன்படுத்திக்கிறோம். ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒரு சுழற்சி முறையில அதை வந்து எல்லாத்துக்குமே விவசாயத்துக்கு பயன்படுற மாதிரி நாங்க அதை பயன்படுத்திக்கிறோம். நாங்க மாட்டுக்கு வந்து இந்த தீவன மேலாண்மை பத்தி நான் சொல்லியிருந்தேன். தீவன மேலாண்மையில பெரும்பங்கு வகிக்கிறது பசுந்தீவனம். இந்த பசுந்தீவனத்துக்கு உண்டான இதெல்லாம் நாங்களே இங்க உற்பத்தி பண்றோம். குறிப்பா வந்து நாங்க வந்து கோஃபோர், அது வந்து நார்ச்சத்து அதிகம் உள்ள ஒரு பசுந்தீவனம். அதுக்கப்புறம் கோஎஃப்எஸ் 29 அப்படின்னு சொல்லிட்டு நீர்ச்சத்து அதிகம் இருக்கிற அது ஒரு ரகம். அதன் பிறகு மரப்பயிர் அசோல், அதுல பாத்தீங்கன்னாக்கா சியூபா, அதோட அகத்தி, இது ரெண்டு மொத்தம் இந்த 4ஐயும் வந்து ஒரு மாட்டுக்கு விகிதாச்சார அடிப்படையில் நம்ம கலந்து கொடுக்கும்போது நம்ம சொல்லுவோம் சமச்சீர் உணவு அப்படின்னு சொல்லுவோம், பேலன்ஸ்டு ஃபுட். அந்த மாதிரி மாட்டுக்கு இது கிடைச்சிடும். எந்த விதத்திலையுமே ஒரு விட்டமின் டெபிஷியன்சி மாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சமச்சீர் உணவு கொடுக்கும்போது நமக்கு வந்து தேவையான அளவுக்கு மாட்டுக்கு அந்த சத்து கிடைச்சிருது. இந்த 4ம் நாங்களே இங்க பண்றோம். குறிப்பா பாத்தீங்கன்னா கோஃபோர், அது வந்து ஒரு பல்லாண்டு பயிர், ஒரு முறை வச்சுட்டோமாக 15 ஆண்டுகள் தொடர்ந்து அறுக்கக்கூடிய விஷயம். அதே போல கோஎஃப்எஸ் 29, சூபா, அகத்தி, இது எல்லாமே தொடர்ந்து ஒரு முறை பயிர் பண்ண 15 ஆண்டுகள் தொடர்ந்து சுழற்சி முறையில் நமக்கு வந்து அறுவடை கொடுத்துட்டே இருக்கும். இதை தாண்டி அசோலா நாங்க வந்து மாட்டு கொடுக்குறோம். இந்த அசோலாங்கிறது ஒவ்வொரு விவசாயியும் நிச்சயமா அவங்க பண்ணையில வச்சிருக்க வேண்டிய விஷயம். ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு புண்ணாக்கு வந்து கிலோ 30 ரூபாய். அதே அசோலா வந்து ஒரு கிலோ ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்றதுக்கு செலவு வந்து வெறும் 35 காசுகள் மட்டும்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிலோ புண்ணாக்கு கொடுக்குற இடத்துல ஒரு கிலோ அசோலா கொடுத்தாக்க அந்த புண்ணாக்குல கிடைக்கிற அனைத்து சத்துமே மாட்டுக்கு வந்து இந்த அசோலாவில் கிடைச்சிடும். அதுவும் இல்லாம புண்ணாக்குல சில நேரங்கள் ஒவ்வாமை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாட்டுக்கு. ஆனா அசோலா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து இயற்கையான விஷயங்கிறதுனால, அதோட சத்து நிறைஞ்ச பசுமை தீவனங்கிறதுனால மாட்டுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ஒரு மாட்டு கொடுக்குறவங்களுக்கு 30 ரூபாய் நமக்கு வந்து அதுல வந்து மிச்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அசோலா வந்து ஒரு முக்கியமான தீவனத்துல, பசுந்தீவனத்துல கால்நடையை பொறுத்தவரையிலும் ஒரு முக்கியமான பயிர் அது. அதுதான் நாங்க வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்புறோம். இப்ப நம்ம இங்க அசோலா பாக்குறோம். இந்த அசோலா வந்து 3 அடி அகலம், 10 அடி நீளம், 1 அடி உயரம். இதை நாங்க ஒரு யூனிட்னு சொல்றோம். இந்த யூனிட்டை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க ஒரு யூனிட்டுக்கு 30 கிலோ செம்மண், 3 கிலோ பச்சை சாணம், 30 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு, 30 குடம் தண்ணி, 300 கிராம் அசோலா. இதை வந்து பாத்தீங்கன்னாக்க செம்மண்ணை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டு 3 கிலோ சாணத்தையும் போட்டு திருப்ப அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலந்துட்டு 30 கிராம் சூப்பர் பாஸ்பேட் அதில் போட்டு கலந்து விட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இந்த அசோலாவை 300 கிராம் அதில் அப்படியே போட்டு விட்டோமாக்க 15 நாளில் அதனுடைய முழு உற்பத்தி திறனை அது எட்டிடும். 15 நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு யூனிட் இருந்து 800 கிராம் அசோலாவை நாம வந்து எடுக்க முடியும். சாதாரணமா இதுக்கு உற்பத்தி செலவு வெறும் 35 காசு மட்டும்தான். இந்த அசோலா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமச்சீர் உணவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து மாட்டுக்கு மாத்திரமல்ல, மாடு, ஆடு, கோழி, மீனுக்கு வந்து ஒரு அருமையான உணவு இது. இதை தவிர மனிதனும் இதை வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. இந்த அசோலா வந்து ஒவ்வொரு பண்ணையத்திலையும் பண்ண வேண்டிய ஒரு அவசியமான ஒரு இது. பொருளாதார ரீதியில் நம்ம மேலே வரணும்னு சொன்னா நிச்சயமா அசோலா ஒவ்வொருத்தரும் வளர்த்தணும். ஒரு மாட்டுக்கு சாதாரணமா 1 கிலோ நம்ம கொடுத்தாக்க புண்ணாக்கோ முதல்ல ஊட்டச்சத்து தேவையான விஷயங்களை நம்ம நிச்சயமா அதில் குறைச்சிக்க முடியும். ரெண்டாவது, காய்ச்சல் அதிகமா இருக்க நேரத்துல பசுந்தீவனம் கிடைக்கலங்கும் போது ஒரு மாட்டுக்கு 15 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 2.5 கிலோ அசோலா ஒரு வேலைக்கு கொடுத்துட்டோமாக்க ஒரு சிங்கிள் லீஃப், ஒரு சின்ன தனி இலை கூட பச்சை இலை கொடுக்காம முழு கறவை திறனையும் நம்மளால எடுக்க முடியுங்கிறத நாங்க எங்க பண்ணையில பரிசித்து பார்த்திருக்கோம். அது மாதிரி தீவனம் இல்லாத வறட்சியான பகுதியில இந்த அசோலா வளர்த்து கால்நடைகளுக்கு பசுந்தீவனத்துக்கு பதிலாக மாற்று தீவனமா கொடுக்க முடியும். குறைந்த உற்பத்தி செலவுல இதை வந்து பண்ண முடியுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த அசோலாவை பொறுத்தவரையிலும் ஒரு முறை பண்ணிட்டோமாக 6 மாத காலம் இது தொடர்ந்து தன்னுடைய உற்பத்தியே இருக்கும். இதுல 3 நிலை இருக்கு. அதாவது வந்து உற்பத்தி துவக்க நிலை, அடுத்து வந்து அதி உற்பத்தி நிலை, அடுத்து தேக்க நிலை. இந்த 3 நிலை இருக்கு. நாம தேக்க நிலைக்கு எப்பவுமே விடக்கூடாது. அந்த தேக்க நிலைன்னு சொல்றது என்னன்னாக்க உற்பத்தி அதிகமாகி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துட்டு இடிச்சிட்டு இருந்ததுனாக்க அது தேக்க நிலைன்னு சொல்லுவோம். அப்போ அது உற்பத்தி நிலை குறைஞ்சிரும். எப்பவுமே ஒரு பாதியை எடுத்துட்டு இடைவெளியோட வச்சுட்டு இருந்தோமாக்க அதி உற்பத்தி நிலையிலேயே அது இருக்கும். 6 மாசத்துக்கு தொடர்ந்து நமக்கு அது உற்பத்தியில இருக்கும். ரெண்டாவது 3 நாளைக்கு ஒரு தடவை இதை அப்படியே கலக்கி விடணும். தண்ணி குறைஞ்சதுனா மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா விடணும். எப்பவாவது அதனுடைய அந்த பச்சையம் குறைஞ்சதுனாக்க உடனே வந்து சாணம் வந்து 1 கிலோ கரைச்சி அதில் ஊத்துனா போதுமானது. வேற எதுவுமே அதில் அடிஷனலா சேர்த்த வேண்டியதில்லை. 6 மாதத்துக்கு தொடர்ந்து இதனுடைய உற்பத்தி இருக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு தேக்க நிலை, உறக்க நிலைக்கு இது மாறிடும். அந்த மாதிரி நேரத்தில் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு திருப்பும் முன்ன சொன்னது போல 30 கிலோ செம்மண், 3 கிலோ சாணம், 30 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு,
300 கிராம் அசோலா இதை போட்டுட்டு மீண்டும் ஒரு முறை 6 மாசத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு திருப்ப பண்ணாம தொடர்ச்சியா நமக்கு இதுல வந்து கிடைச்சிட்டே இருக்கும். இதுதான் இதனுடைய தொழில்நுட்பம். இது தொடர்ந்த உற்பத்தி திறனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அசோலாவை பொறுத்தவரையிலும் இது கால்நடைக்கு தனி தீவனமா நம்ம கொடுக்குறோம், பசுந்தீவனத்துக்கு பதிலாக. ஆனா இதுவே ஆரம்ப காலகட்டத்தில் இது நெல் வயல்ல உர தேவைக்காக இதை பண்ணாங்க. உர தேவைக்காகவும் களை கட்டுப்பாட்டுக்காகவும் இருந்தது. நாங்க இதை செஞ்சு பார்த்து நாங்க வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். அதாவது நெல் வயல்ல பயிர் நட்ட ஒரு 5வது நாள்ல நாம இதை போட்டுட்டோமாக்க வயல் முழுதும் 15வது நாள் பாத்தீங்கன்னா ஒரு பசுமையான ஒரு போர்வை போத்துன மாதிரி வயல் முழுதும் இது வளர்ந்து நிற்கும். அதை வந்து நம்ம அந்த கோணா வீடர்ல போட்டு அழுத்தி விடும் போது இது பூரா மண்ணுக்குள்ளார போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா உர தேவை வந்து கிட்டத்தட்ட 30% நம்ம கம்மியா போட்டா போதுமானது. ரெண்டாவது வயல் பூரா வியாபிச்சு அப்படியே இருக்கும்போது கலை நிர்வாகமும் தானாவே அங்க நடந்துரும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த அசோலா வந்து 2 விதத்துல அந்த நெல் வயல்ல எங்களுக்கு உபயோகமா இருந்தது. உர தேவையை குறைச்சது, கலை நிர்வாகத்தை பண்ணுச்சு. அதையும் நாங்க இங்க பரிசாத்தமா நாங்க இங்க பண்ணி பார்த்து வெற்றியும் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த தோப்புல கூடவே நாங்க தேனியும் வச்சிருக்கோம். இந்த தேனியை வச்சிருக்கிறதுனால மகரந்த சேர்க்கை எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல முறை நடக்குது. ரெண்டாவது எனக்கு 45 நாளைக்கு ஒரு முறை ஒரு பெட்டியில இருந்து 1 கிலோல இருந்து 1.25 கிலோ வரல எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. இதையும் நாங்க இங்க பண்றோம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிற விஷயத்துல இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த தேனி வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து காதிக்கிற கதர் அவங்க இருந்து அந்த இதுல இருந்து வந்து 45 நாளைக்கு ஒரு தடவை அவங்களே வந்து இங்க எடுத்துக்கிறாங்க. இத கத்துக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு மாதத்துக்குள்ளார இதனோட பழகிறதுக்கும் இதை பண்றதுக்கும் நமக்கு வந்து நிச்சயமா கத்துக்க முடியும். இது ஒவ்வொரு பண்ணையத்திலையும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பெட்டியா வச்சுக்கிட்டாங்கனாக்க ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அதிக செலவு இல்லாம இதை பண்ண முடியும். இப்ப நான் கையில வச்சிருக்கேன், ஒன்றும் பெருசா அது வந்து கொத்துறதோ பண்றதோ ஒன்றும் இல்லை. நிச்சயமா ஒரு பெட்டிக்கு 45 நாளைக்கு 250 ரூபா நிச்சயமா அதுல வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதை வந்து 45 நாளைக்கு ஒரு முறை நாங்க இதை எடுக்கிறோம். இது சுழற்சி முறையில நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணையத்துல இந்த மீன் வளர்ப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கிய அங்கம் வகிக்குது. காரணம் விவசாய கழிவுகள் அனைத்தையும் மறுசுழற்சி பண்றதுக்கு இந்த மீன் குட்டை வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த குட்டையை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு வேளாண் பொறியியல் துறை 90% மானியத்தில் இதை எங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க. 100 அடிக்கு 100 அடி அப்படிங்கிற 5 அடி ஆழம் அப்படிங்கிற ஒரு அளவில் இதை எங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க. முதலாம் ஆண்டு அந்த மீன்வளத்துறை எங்களுக்கு வந்து தொழில்நுட்பத்தையும் மீன் குஞ்சுகளையும் முதல்ல வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொடர்ந்து அதை பயன்படுத்திட்டு வரோம். நாங்கள் மற்ற அந்த ஒரு வருடம் முடிந்தவொடனே நாங்களே மீன் குஞ்சுகளை வாங்கி இங்கே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 5 அடி ஆழமுள்ள இந்த குட்டையில் 4 ரகம் இதில் விட்டுருக்கோம். நாங்கள் ரோகு, கட்லா, சிசி, மிருகால் இந்த 4 ரகமும் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஒரு ரகம் வந்து தண்ணியோட அடிமட்டத்திலையும், இன்னொரு ரகம் வந்து தண்ணியோட நடுமட்டத்திலையும், இன்னொரு ரகம் மேல் மட்டத்திலையும் வாழக்கூடிய ரகம். மேல் மட்டத்தில் ரோகு அந்த இனம் வந்து வளரும். அடுத்து வந்து கட்லா நீரினுடைய நடுமட்டத்தில் வளரும். அதுக்கு அடுத்தது மிர்கால் வந்து தண்ணியோட அடிமட்டத்தில் வளரும். இந்த கிராஸ்கார்ப் பில்கண்டன் சொல்ற அந்த ரகம் தண்ணியோட எல்லா பகுதியும் மேலும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த குட்டையை தயார் பண்றதுல முதல்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நிலத்தை அடிமட்டத்தை நல்லா உழவு ஓட்டிட்டு ஒரு 2 மாட்டு வண்டி கிட்டத்தட்ட ஒரு 2.5 டன் பச்சை சாணி அதில் நம்ம போட்டுட்டு தண்ணியை 3 நாள் அதில் நிறுத்தி வைக்கணும். இந்த பசுஞ்சாணி போடுறதுனுடைய நோக்கம் என்னன்னா, தண்ணியில வந்து ஒரு பிளாங்டன் அப்படிங்கிற ஒரு பச்சை தாவரம் வந்து உயிரி அது வந்து வளரும். சாதாரணமாக மீனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்டன் தான் ஒரு 80% உணவு தேவையை பூர்த்தி பண்ணுது. அதுக்கப்புறம் தான் நாம கொடுக்கக்கூடிய மற்ற தீவனங்கள் எல்லாத்தையுமே அது எடுத்துக்கோங்கிறது ஒரு 20% 30% தான் தனிப்பட்ட முறையில் நம்ம கொடுக்கறது. அதனால இந்த தண்ணி பராமரிப்பு அப்படிங்கிறது இந்த மீன் வளர்ப்புல ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்கு. சாதாரணமாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிளாங்டன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் தண்ணியோட சத்துள்ள தண்ணியா இல்லையான்னு அந்த முடிவு செய்யற விஷயமே அந்த பிளாங்டன் தான். இந்த பிளாங்டனை வளர்க்கறதுக்கு உதவியா இருக்கிறது நம்ம மாட்டு சாணம். இந்த சாணம் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 100 அடிக்கு 100 அடி இருக்கிற இந்த குட்டையில 3 பேசின் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ, ஒரு நாளைக்கு ஒரு 40 கிலோ சாணம் இதில் நம்ம போடணும். அப்போதான் வந்து 1500 மீன் நம்ம இந்த இதில் விடுறோம். இந்த 1500 மீன் வளர்றதுக்கு உண்டான தேவையான பிளாங்டனை அந்த 40 கிலோ சாணியை உருவாக்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் தீவனம்னு பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வந்து இலை தலை இதை எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்து போடுறோம். முக்கியமாக இந்த இதில் குட்டையை வந்து ஒரு நல்ல மீன் பண்ணையா வருமானம் உள்ள பண்ணையா மாற்றுற விஷயம் அசோலாவில் தான் இருக்குது. அந்த அசோலா வந்து மீன் விரும்பி எண்ணக்கூடிய ஒரு தீவனம். அதை நாங்கள் நாங்களே வளர்த்து நாங்கள் இந்த மீன் குட்டைக்கு அதை போடுறோம். கூட வந்து இந்த அடர் தீவனம்னு சொல்கிற மாதிரி புண்ணாக்கு, தவிடு, கொஞ்சம் திப்பி, கிழங்கு திப்பி எங்கள் பகுதியில் நிறையா கிடைக்கிது. இதை 3ஐயும் கலந்து நாங்கள் இதுக்கு வந்து தீவனமாக வைக்கிறோம். எங்கிட்ட மேக்ஸிமம் அதாவது அதிகபட்சமாக விவசாய கழிவுகளை இதில் கொண்டு வந்து போட்டு அதை மறுசுழற்சி பண்ணி ஒரு மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறதுக்கு ஒவ்வொரு பண்ணையத்திலையும் ஒரு மீன் குட்டை இருக்கணுங்க ரொம்ப அவசியம். அதை நாங்கள் இங்கே வந்து பண்ணியிருக்கோம். சாதாரணமாக 8 மாசத்துல 1500 குஞ்சு விட்டுருந்தோமாக்க 200 குஞ்சு தவறி போனால் கூட 1300 குஞ்சு
1.5 கிலோல இருந்து 900 கிராம்ல ஆரம்பிச்சு 1.5 கிலோ வரலாம் 8 மாசத்துல வளர்ந்துருது. சாதாரணமா எங்களுக்கு வந்து ஒரு 1.25 டன் அல்லது 1.5 டன் அளவுக்கு இதுல வருமானம் எடுக்க முடியும். 90 ரூபா வெளி மார்க்கெட்ல விற்கிது, 70 ரூபாய்க்கு எங்க கரையிலேயே வந்து வாங்கிக்கிறாங்க. 70 ரூபாய் எடுத்துட்டா கூட 8 மாசத்துல 1 லட்சம் ரூபாய் இதுல வந்து வருமானம் பார்க்க முடியும். கடந்த நாங்க 5 ஆண்டுகளா இதை தொடர்ந்து நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு உபரி வருமானமா விவசாயத்துல கிடைக்கிறதுக்கு இது ஒரு கண்கூடான விஷயம். நாங்க இது எங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கு. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல நாங்க கூடுதலா வளர்க்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த ஆடு மாடு அந்த கழிவு விடுற அந்த தண்ணி எல்லாம் போய் சேமிக்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த வாத்து வந்து நாங்க அதை வச்சிட்டு இருக்கோம். அதே போல இந்த மாடு ஆடு வளர்க்குற இடத்துல சிந்துற தீவனங்களை சாப்பிட்றதுக்காகவும், அதே போல காட்டுல இருக்க களைகளை சாப்பிட்றதுக்காகவும் வான்கோழி கொஞ்சம் வச்சிருக்கோம். அதே மாதிரி நாட்டுக்கோழி கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கோழி நாங்க வந்து வச்சிருக்கோம். வாத்து, வான்கோழி, கோழி இது 3மே பராமரிப்பு செலவு இல்லாம இங்க வளருது. அதுதான் கூடுதல் வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த இதுல வந்து கூடுதலா நாங்க அதையும் வச்சு பராமரிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதுல ஒரு கூடுதல் வருமானமும் எங்களுக்கு அதுல கிடைக்குது. ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து விவசாயத்தை வந்து வருமான ரீதியா உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பயிர் முறை ஒத்து வராது, ஊடு பயிரே உன்னை உயர்த்த வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. விவசாயம் வந்து உழவன் கணக்கு பார்த்தா உழக்கோட மிஞ்சல அப்படின்னு சொல்ற காலம் போய் கணக்கு பார்த்து உழவு செய்தால் கணிசமாக லாபம் பெறலாம் அப்படின்ற இந்த காலகட்டத்தில் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மட்டுமே ஒரு பொருளாதார ரீதியா விவசாயத்தை உயர்த்த வழிவகுக்கும். குறிப்பா இந்த பண்ணையத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க முதல்ல மாடு, அதுக்கப்புறம் ஆடு, கொஞ்சம் கோழி, வாத்து, வான்கோழி, ஒரு வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம், அசோலா, மீன்குட்டை. இதுல வந்து மேல பாத்தீங்கன்னா தென்னை, வாழை, பாக்கு, கோஃபோர் இது அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு உறவாடக்கூடிய விஷயம். ரெண்டாவது, விவசாய கழிவுகள் அனைத்தும் ஒரு மதிப்பூட்ட பொருளா மாத்தி நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைஞ்சிருக்கு. ஆகவே விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் நிச்சயமா பொருளாதார ரீதியில மேல வரணும்னு சொன்னாக்க இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறையை கையாளணும். அது நிச்சயமா ஒரு லாபகரமான பண்ணையம் பண்றதுக்கு உண்டான வழியா இருக்கும். விவசாயம் நிச்சயம் தோற்று போகாது, வெற்றி தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமே நிச்சயமா முடிவு தரும் விஷயமாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் சொல்லி